ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வளராத சின்ன செடிகள், புதுசாக வாங்கி வச்ச மல்லிகை செடிகள், புதுசாக பதியம் போட்ட கிளைகள், இதெல்லாம் சீக்கிரமாக புதுத்தளிர்கள் நல்லா வேகமாக வளர, செடி நல்ல பெரிய அளவில் நல்லா வேகமாக தழைஞ்சி வளர என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மல்லிகை செடிகளுக்கு பொதுவாக நம்ம தொழு உரங்கள் கொடுக்கும் பொழுது நல்ல வளர்ச்சி அடையும். அது கிடைக்காத பட்சத்தில் அதுக்கு மாற்றாக நல்ல சக்தி வாய்ந்த உரங்களும் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட நல்ல ஒரு வளர்ச்சியை வேகமான முறையில் பார்க்க முடியும். இதுக்கு கருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவு அந்த பவுடர் எடுத்துக்கோங்க. இதை வாரத்துக்கு ஒரு தடவை ஒரே ஒரு ஸ்பூன் அளவு அடி உரமாக கொடுத்துட்டு வாங்க. ஆரம்ப நிலையில் இதை கொடுக்கும் பொழுது அவ்வளோ வேகமாக புது தளிர்கள் உடனே வளரும். இந்த தளிர்களும் நல்லா வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு செடி நல்லா வேகமாக வளரும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, இதுவும் சம அளவு கலந்து ஒரு கைப்பிடி அளவு, ரெண்டுமே சம அளவு கலந்து இதை நீங்கள் அடி உரமாக கொடுக்கலாம். இதை இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்க இது கூட மோர் கரைசலை கொஞ்சம் கெட்டியான பதத்திலேயே கலந்து ஒரு 2 நாளைக்கு நொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் கெட்டியாக அப்படியே அடி உரமாக கொடுக்கலாம். வெயில் இருக்கும் பொழுது இதை நீங்கள் தண்ணியில் கலந்து கூட நீங்கள் கரைசலாகவும் ஊற்றலாம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நல்லா வேகமாக வளர்ச்சி அடையும்.